असतो मा सद्गमय. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாவுக்கரசரின் வழியை பின்பற்றி அவரின் மேல் கொண்ட பக்தியால் இறைவனை அடைந்த 63 நாயன்மார்களில் ஒருவரான அப்பூதி அடிகள் பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோழவள நாட்டில் திங்களூர் என்ற திருத்தலத்தில் பிறந்தவர்தான் அப்பூதி அடிகள். இவர் ஓர் அந்தணர். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று வாழ்ந்தார். நால்வரில் ஒருவரான திருநாவுக்கரசு பெருமானின் தொண்டையும் பண்பையும் கேட்டு அவர் மேல் தீராத அன்பும் பக்தியும் கொண்டார். சமுதாய உணர்வுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார். திருநாவுக்கரசர் மேல் கொண்ட அன்பின் காரணமாக திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசு சத்திரம் என்று அவர் செய்யும் தொண்டுகளுக்கு எல்லாம் திருநாவுக்கரசு என்றே பெயர் வைத்தார். அது மட்டுமில்லை, அவரின் குழந்தைகளுக்கும் மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு என்று நாவுக்கரசரின் நாமத்தை எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பார். தான் மட்டும் சொல்லி இன்புறாமல் அனைவரும் அவரின் நாமத்தை சொல்லும்படியும் வைத்தார். அப்போதுதான் ஒரு நாள் திருநாவுக்கரசர் திங்களூருக்கு வந்தார். மிகவும் வயதான தோற்றம், மிகுந்த களைப்பு. அங்கிருந்த தண்ணீர் பந்தலில் நீரை வாங்கி அருந்திவிட்டு பார்க்கிறார். எங்கு பார்த்தாலும் திருநாவுக்கரசரின் பெயரே இருந்தது. அங்கு இருந்த வேலையாளிடம், இப்பந்தல் இப்பெயரிட்டு இங்கு அமைத்தார் யார் என்றார். அவனோ அப்பூதி அடிகள் என்ற அந்தணர். இப்போது அவர் வீட்டிற்கு சென்றிருக்கின்றார். வீடு பக்கத்தில்தான் உள்ளது என்றார். நேராக வீட்டிற்கே சென்றார் நாவுக்கரசர். உள்ளிருந்த அப்பூதி அடிகளிடம், யாரோ ஒரு சிவனடியார் வாசலில் காத்திருக்கிறார் என்றனர். ஓடோடி வந்தார் அப்பூதி அடிகள். இருவரும் வணங்கி கொண்டார்கள். எப்படி என்றால், நன்கு முதிர்ந்த கதிர் எப்படி தலை சாய்ந்து ஒன்றின் மீது ஒன்று படுத்து இருக்குமோ அப்படி இருந்தது என்று சொல்வார் சேக்கிழார். நாவுக்கரசர் கேட்டார், நீங்கள் அமைத்த தண்ணீர் பந்தலுக்கு உங்கள் பெயரை வைக்காமல் வேறு ஒருவர் பெயரை வைத்திருக்கிறீர்களே, ஏன் என்றார். நான் என்ற ஆணவத்தை தொலைத்த அப்பர் பெருமான். உடனே அப்பூதி அடிகள், என்னது, நாவுக்கரசர் என்பது வேறு பெயரா? அப்பர் சுவாமி எங்கள் தெய்வம் ஐயா. எனது பிள்ளைகளின் பெயர் தெரியுமா உங்களுக்கு? மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு. ஏனையா, உங்களை பார்த்தா பெரிய சிவபக்தர் மாதிரி தெரியுது. விபூதி பூசி இருக்கிறீர்கள். அப்பர் பெயரை வேறு பெயர் என்று கூறுகிறீர்கள். ஒரு சிவனடியாராக இருந்து கொண்டு நாவுக்கரசரை பற்றி தெரியாமல் இருக்கிறீர்களே, அவர் பெயரை நிந்தனை செய்யாதீர் என்றார் அப்பூதி அடிகள். இப்படி பேசும் நீங்கள் யார்? எங்கிருந்து வருகிறீர்கள் என்றார் அப்பூதி அடிகள் சற்றே கோபமாக. நாவுக்கரசர் சொன்னார், சூளை நோயை கொடுத்தான் எம்பெருமான். சாதாரண சூளை என்றால் மருத்துவர்கள் தீர்த்து விடுவார்கள். ஆனால் இது பெரும் சூளை, பெருமானால் மட்டுமே தீர்க்க முடியும். அப்படி கொடுத்து பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட நாவுக்கரசர் என்ற சிறியேன் என்றார். இதை கேட்ட அப்பூதி அடிகளுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவரை பார்க்காமலே இவ்வளவு பக்தியும் அன்பும் வைத்திருந்தவர் தன் வீட்டு வாசல் முன்பு வந்து நிற்கிறார் என்றால், மீண்டும் ஒரு கும்பிடை போட்டார். வீட்டிற்குள் அழைத்துச் சென்று அவருக்கு விருந்து உபசரணை செய்து வைக்க ஏற்பாடு செய்தார். அப்போது அப்பூதி அடிகளின் மனைவி தன் மகன் மூத்த திருநாவுக்கரசை அழைத்தார். திருநாவுக்கரசு, சாமி சாப்பிட வேண்டும், ஒரு நல்ல வாழை இலையாக அறுத்துவா என்றவுடன் அவன் சொன்னான், நல்ல தாய் தந்தை ஏவ நான் இதை செய்யப்பற்றேன் என்று கூறிவிட்டு வேகமாக தோட்டத்திற்கு ஓடிச் சென்றான். அங்கு போய் குருத்து வாழை இலையாக அறுக்கும்போது அதில் இருந்த பூநாகம் ஒன்று கையில் கடித்தது. இலையை அறுத்துவிட்டான். பாம்பு தன்னை கடித்துவிட்டது என்று தெரிந்துவிட்டது. சீக்கிரமாக கொண்டு இலையை கொடுத்துவிட்டு தான் சாக வேண்டும் என்று ஓடி வந்தான். ஓடி வந்து அம்மாவிடம் இலையை கொடுத்துவிட்டு பூமியில் பொத்தென்று விழுந்து இறந்து போனான். தன் குழந்தை இறந்தவுடன் அந்த தாயின் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? வராத சுவாமி வந்திருக்கிறார், அவருக்கு சாப்பாடு போட வேண்டும், என்ன செய்வது என்று யோசித்த கணவன் மனைவி இருவரும் சிறுவனை பாயில் கிடத்தி சுருட்டி வேறு பக்கம் வைத்துவிட்டார்கள். வாழ்க்கையில் துன்பம் எப்படி இருந்திருக்கும் அவர்களுக்கு? இருவரும் சுவாமியை அழைத்து சாப்பிட உட்கார வைக்கின்றார்கள். அதற்கு முன் அனைவருக்கும் திருநீறு கொடுக்க வேண்டும். அப்போது குழந்தைகளை அப்பர் சுவாமி அழைத்தார். மூத்த திருநாவுக்கரசு, மூத்த திருநாவுக்கரசு என்றார். கணவன் மனைவி இருவரும் மிகுந்த வேதனையுடன், அப்பிள்ளை இப்போது இங்கு உதவ மாட்டான் என்றார்கள். அப்போது அப்பர் சுவாமிக்கு ஒரு தடுமாற்றம் வந்தது. என்ன நடந்தது? மெய் விரித்து உரையுங்கள் என்றார். மேலும் நடந்ததை மறைக்க முடியாமல் அப்பூதி அடிகள் உள்ளே சென்று குழந்தையை எடுத்து வந்து காட்டினார்கள். இக்காட்சியை பார்த்த நாவுக்கரசரின் உடல் நடுங்கிவிட்டது. பிள்ளை இறந்ததை மறைத்து எனக்கு விருந்தளிக்க வந்தீர்களே என்று கூறிவிட்டு பிள்ளையை தூக்கிச் சென்றார். சிவன் சன்னதிக்கு கொண்டு சென்று அங்கு 1 கொலாம் 2 கொலாம் 10 கொலாம் என்று பாடலை பாடினார். குழந்தை உயிர் பெற்று எழுந்தது. பின்னர் அப்பூதி அடிகளின் வீட்டில் சில நாட்கள் தங்கி அங்கு சிவன் கோவிலில் உழவார பணி செய்து அங்கிருந்து பிரியா விடை பெற்று காலத்தி சென்றார்.
அப்பூதி அடிகள் நாவுக்கரசரின் நாமத்தை எப்போதும் உச்சரித்து அவரையே பின்பற்றி எம்பெருமானின் திருவடியை அடைந்து இன்று 63 நாயன்மார்களில் ஒருவராக நம்மால் பேசப்படுகின்றார் அப்பூதி அடிகள். அடியார்களின் மேல் வைக்கும் அன்பும் பக்தியும் சிவபெருமானை அடைய வழிவகுக்கும் என்பதை அப்பூதி அடிகள் மூலம் நாம் அறியலாம். என்ன நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நல்ல தகவல்களுக்கு நம்ம பக்திமயம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.